உலகநாயகனுடைய அந்த காலத்து 1987 வந்த மாபெரும் வெற்றி படம் இந்த படம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் அவருடைய காம்பினேஷனில் வந்த படம். அப்போ என்னென்னா எனக்கு அப்போ நான் பள்ளி பருவத்தில் என்னுடைய அப்பாவோட வந்து பார்த்த படம் இது. அப்போது இதே தேட்டர் தான், சேம் தேட்டர், இதே தேட்டருக்கு வந்து அப்போ பார்த்த காலகட்டம். மறுபடியும் பார்க்குற ஒரு வாய்ப்பு கமலஹாசனோட பர்த்டே அன்னைக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட மியூசிக்கில் 400வது மியூசிக்கல் பிக்சர் இது. அப்பயே பெரிய லெவலில் ஹிட்டான படம். மற்றும் அந்த டைமில் இந்த படம் வந்து ஆஸ்கர் அளவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படம். பட் பெட்டர் லக் டு நெக்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி அந்த டைமில் வாய்ப்பு கிடைக்கல ஆஸ்கருக்கு. பட் அந்தளவுக்கு பேர் சொல்ல படமாக அந்த படம் திகழ்ந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த ரோலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலஹாசன், ஜனகராஜ், அப்புறம் நாசர், இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும் அந்த படத்தில். ஸோ இது மாதிரி இன்னொரு படம் வந்து நாயகன் படம் மாதிரி இன்னொரு படம் மீண்டும் எப்போ வரும்னு தெரியல. ஆனால் பட் கமலஹாசனுக்கு வந்து இது ஒரு பெரிய, அவருக்கு எத்தனையோ படத்துக்கு கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் வந்து இது ஒரு படம், ஒரு மைல்கல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஒரு பேட்டி இல்லை, பல பேட்டியிலே சொல்லியிருக்காரு. இளையராஜா சார் வந்து என்னை விட கமல் சாருக்கு தான் நல்லா போட்டு கொடுக்குறான்னு சிஎம் சார் ஃபங்க்ஷனில் கூட ஒரு கடைசியாக ஒன்று கொடுத்தாரு. அந்த பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை ரஜினிகாந்த், விஜயகாந்த், முரளி, ராமராஜன், மோகன் இவங்க எல்லாத்த விட கமலஹாசனுக்கு சிறப்பாக போட்டு கொடுத்தன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் அது உண்மைன்ற மாதிரி மெருகு சேர படமாக தான் இந்த படத்தில் ஒரு மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக போட்டிருக்காரு. ரொம்ப டியூன்லாம் பிச்சு பெடல் எடுத்திருக்காரு இளையராஜா சார்லாம். சான்ஸே இல்லை. ஹாட்ஸ் ஆஃப் யூ சார், இளையராஜா சார், ஹாட்ஸ் ஆஃப் யூ. பட் சிறந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஒரு பெரிய, இன்றைக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க பேன் இண்டியா படம். அப்போ அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சூப்பர் ஹிட் படம் அப்படின்பாங்க. இந்த படத்தில் டைலாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறது அந்த டைலாக் தான். அவ்வளோ ஒரு சிறந்த படம் அது. உலகநாயகன் சார் இப்போ அவர் உலகநாயகன் நேம் எடுத்துட்டாரு. ஸோ விண்வெளி நாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்களுக்கு, ராஜ்யசபா எம்பி கமல் சார் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்த ரீரிலீஸ்னால் தேவர் மகன் பார்க்கலாங்க. தேவர் மகன், ஒரு கைதியின் டைரி, வெற்றி விழா, உன்னால் முடியும் தம்பி, இந்த படம் குருதிப்பணல், இந்த மாதிரி படத்தை பார்த்தா இன்னும் நல்லா இருக்குங்க. பார்த்தேங்க. ரொம்ப பாலகனாக பார்த்தேன். எங்கள் அப்பாவோட அப்போ சைக்கிளில் வந்து பார்த்த படம். இதே பக்கம் தான். அப்போலாம் இங்கே டிக்கெட் கவுண்டர் இந்த பக்கம் தான். அது ஒரு காலகட்டம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறாது, காவியங்கள் மாறுறது, காற்றும் திசை மாறுற மாதிரி எல்லாம் ஒரு நினைவுகள். அந்த நினைவுகளை அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.